நாம் தமிழர் கட்சியின் முன்னுள்ள சவால்கள் என்ன? அவங்களுடைய கரும்பு விவசாய சின்னத்திற்கு பதிலாக மைக் சின்னம் வழங்கப்பட்ட போதும் கூட அந்த கோபாசத்தில் வெடித்து வந்த ஒரு இளைஞர் கூட்டத்தின் திரள் தான் சீமானுடைய மேடை பேச்சுகள், அவருடைய நேர்காணல்கள், அவருடைய செய்தியாளர் சந்திப்புகள், அவருடைய உரையாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண் வாக்காளர்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதிமுகவுக்கு எம்ஜிஆருக்கு தான் அதிகம். ஏன்னா 234 தொகுதிக்கும் அவரால் வேட்பாளர்களை அறிவிக்க முடியுது. 39+1 40 நாடாளுமன்ற தொகுதிக்கும் அவரால் வேட்பாளர் அறிவிக்க முடியுது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி ஆரம்பித்த விஜய் முதலாவதாக செய்த காரியம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகள், கோட்பாடுகள், அவர் இந்த 36 லட்சம் அளவுக்கு வாக்குகள் வாங்கியிருக்காருன்னா டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். நாம் தமிழர் கட்சி திமுக அதிமுக கட்சிகளுக்கு இணையாக நாம் பேச வேண்டிய மற்றொரு மிக முக்கியமான ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அதாவது நாம் தமிழர் கட்சியின் முன்னுள்ள சவால்கள் என்ன? 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதற்கு இன்னும் 10 மாதங்களே இருக்கக்கூடிய நிலைமையில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகிட்டு வராங்க. அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி முன்னுள்ள சவால்கள் என்ன, வாய்ப்புகள் என்ன, இது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம். 2021 தமிழ்நாட்டில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. அப்போது எல்லா இடங்களிலும் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி தோல்வியை அடையுது. அப்போது செய்தியாளர்கள் சீமான்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் கட்சி எல்லா இடங்களையும் தோல்வி அடைஞ்சிடுச்சு அப்படின்ட்டு. அதற்கு அவர் சொன்ன பதில் தான் இந்த வீடியோட துவக்கமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு செடியில் ஒரே நாளில் பூ பூப்பதும் இல்லை, காய் காய்ப்பதும் இல்லை. இன்றைக்கி நாங்கள் தோற்றுருக்கோம், மக்கள் நாளைக்கு ஆதரவு தருவாங்க, நாளை மறுநாள் ஆதரவு தருவாங்க, 5 வருடங்கள் கழித்து பாருங்கள் நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்ற ஒரு பதிலை 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட அவரின் வாக்கு 90% பலித்து விட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது நாம் தமிழர் கட்சின்றது தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரால் உருவாக்கப்பட்டது. ஆனால் 2010 அதாவது இலங்கையில் நடந்த அந்த உள்நாட்டு போருக்கு பிறகு 2010 மே மாதம் 10ஆம் தேதி மதுரையில் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக சீமான் தன்னை அறிவிக்கிறாரு. நாங்கள் நாம் தமிழர் கட்சியை நிறுவவில்லை, அதன் தொடர்ச்சியாக, அதன் மறுமலர்ச்சியாக நாங்கள் நீடிக்கிறோம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன்வச்சு அவர் இந்த கட்சியை தொடங்குகிறாரு. 2011ஆம் ஆண்டே சட்டமன்ற தேர்தல் நடக்குது. எல்லா இடங்களிலும் அவர்கள் வேட்பாளர் நிறுத்தப்படுறாங்க. அதன் பிறகு ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் 2011, 2016, 2021 இந்த 3 சட்டமன்ற தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி நின்று இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தயாராகிட்டுருக்கு. அதே போல் 2014, 2019, 2024 இந்த 3 நாடாளுமன்ற தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி களமாடியது. இதில் குறிப்பிடத்தகுந்த வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரே குறிப்பிட்டது போல் ஒரே நாளில் ஒரு செடியில் பூ பூப்பதும் இல்லை, காய் காய்ப்பதும் இல்லை அப்படின்ற மாதிரி மிக சொற்ப எண்ணிக்கையில், ரொம்ப ஒற்றை இலக்க எண்ணிக்கையிலேருந்து தான் அவங்களுடைய வாக்கு சதவீதம் ஆரம்பிச்சது. ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு 2024 அவங்களுடைய கரும்பு விவசாய சின்னத்திற்கு பதிலாக மைக் சின்னம் வழங்கப்பட்ட போதும் கூட நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுக்க மொத்தம் 39, பாண்டிச்சேரி சேர்த்து மொத்தம் 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் அடிப்படையில் 36,79,988 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அதாவது 8.19% வாக்குகளை அவங்க வாங்கியிருந்தாங்க. இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் அவங்க தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்திருக்கு. இப்போ அந்த கட்சிக்கு அந்த கரும்பு விவசாயி அப்படின்ற சின்னம் நேரடியாக ஒதுக்கப்பட்டிருக்கு. எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அந்த விவசாய சின்னத்தில் நின்று தான் வாக்கு சேகரிக்க இருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல்கள் மட்டும் இல்லை, தனது கட்சி ஆரம்பித்ததிலிருந்து கடைசியாக நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரை மொத்தம் 29 இடைத்தேர்தல்களையும் போட்டியிட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக கூட 1-2 இடைத்தேர்தலில் நிராகரித்திருக்கு, புறக்கணிச்சிருக்கு. ஆனால் நாம் தமிழர் எல்லா இடைத்தேர்தலிலும் போட்டியிட்ட ஒரு கட்சி என்ற சிறப்புக்கு உரியது. நாம் தமிழர் கட்சியுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, 234 சட்டமன்ற தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்தும் போது சமமாக 117 ஆண் வேட்பாளர்கள், 117 பெண் வேட்பாளர்கள் அப்படின்ற மாதிரியான வேட்பாளர்கள் நிறுத்துறது அந்த கட்சி ஆரம்பித்த நாளில் பின்பற்றி வரக்கூடிய ஒரு கொள்கையாக இருக்குது. வேறு எந்த, அதாவது 50% இடஒதுக்கீடு, 33% இடஒதுக்கீடு, ஊராட்சி மன்றத்தில் பெண் தலைவர்களுக்கான ஒதுக்கீடுன்ட்டு இருவரும் திராவிட கட்சிகள் பேசி வரும் சூழலில் கூட அவங்க கூட
நாடாளுமன்ற தேர்தல்கள் சட்டமன்ற தேர்தல் வரும்போது சொற்ப எண்ணிக்கையிலே 10 சீட்டு 14 சீட்டு தான் பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு தராங்க. ஆனால் 117 என்று சமமான ஒரு வாய்ப்பை தரக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது. பெண் வேட்பாளர்களுக்கு நாம் தமிழர் கட்சி வாய்ப்பு தரும்போது பெண் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் ஆண் வாக்காளர்களோட பெண் வாக்காளர்கள் அதிகம். அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி 117 பெண் வேட்பாளர்களுக்கு இடம் கொடுத்துருக்கே அப்படின்ட்டு பெண் வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நாம் தமிழரை பெண் வாக்காளர்கள் முக்கியத்துவம் தந்து பார்க்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழாமல் இல்லை. அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி அந்த போருக்கு பின்பாக, இலங்கை உள்நாட்டு போருக்கு பின்பாக அந்த கோபாவசத்தில் வெடித்து வந்த ஒரு இளைஞர் கூட்டத்தின் திரள் தான் நாம் தமிழர் கட்சி. அப்படி இந்த இளைஞர் பட்டாளம் அந்த கோபாவசம் அப்படி பார்க்கும்போதே பெண் வாக்காளர்கள் அந்த கட்சியிலேருந்து கொஞ்சம் விலகி நிற்கிறாங்களோ அப்படின்ற ஒரு தோற்றம் இருக்குது. ஏன்னா இந்த பதிவான 36 லட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ஆண் வாக்காளர்கள் பெண் வாக்காளர்ன்ட்டு நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 85% ஆண் வாக்குகள் தான் நாம் தமிழர் கட்சி கிடைச்சிருக்கு. அப்படின்னா எஞ்சிய 15% 50%, ஏன்னா வேட்பாளருக்கு 50% தராரு இல்லையா, அப்போ பதிவாகக்கூடிய வாக்குகள்லையும் நாம் தமிழருக்கு சம பங்கு பெண் வாக்காளர்களும் கிடைக்கிறதுக்கு என்ன காரணம், கிடைக்காம போகிறதுக்கு என்ன காரணம்ன்ட்டு நம்ம அலச வேண்டிய நேரம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஒரு சீமானுடைய மேடை பேச்சுகள், அவருடைய நேர்காணல்கள், அவருடைய செய்தியாளர் சந்திப்புகள், அவருடைய உரையாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோபாவசமான ஒரு காத்திரமான ஒரு வார்த்தைகளுடைய பதிவாக தான் இருக்குது. அடிப்படையில் பெண் வாக்காளர்கள் வந்துட்டு அந்த நாயக பிம்பத்தை ரசிக்கக்கூடிய அதே சமயத்தில் அவங்க வந்து மென்மையானவங்களாக இருக்கணும், அணுகக்கூடியவங்களாக இருக்கணும். உதாரணத்துக்கு கலைஞர் கருணாநிதியும் எம்ஜிஆரும் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கு பெண் வாக்காளர்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்த மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது. அரசியலில் ஒரு ராஜதந்திரி, மிக சாதுரியமான முடிவுகள் எடுக்கக்கூடியவர்னு கலைஞர் மேலே கருணாநிதி மேலே ஒரு தோற்றம் இருந்தாலும், அவருடைய கூற்று இருந்தாலும், ஆனால் பெண் வாக்காளர்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதிமுகவுக்கு எம்ஜிஆருக்கு தான் அதிகம். ஏன்னா பெண்களை கவரக்கூடிய அந்த போக்கு, அந்த சொல்லாடல், அந்த உடல் மொழி, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதே கூற்று தான் சீமானுக்கும் பொருந்தது. இளைஞர்களை 18லேருந்து 25 வயதுக்கு இருக்க இடைப்பட்ட இளைஞர்களை, இல்லாட்டி ஒரு எல்லவரை 35 வயதில் இருக்கக்கூடிய ஆண் வாக்காளர்களை ஈர்க்கக்கூடிய உடல் மொழியும் சொல்லாடலும் சீமானுக்கு இயல்பாகவே கைவரப்பட்டிருக்கு. அதனால் அத்தகைய வாக்குகள் அதிகமாக வருது. ஆனால் பெண் வாக்குகள் தான் ஒரு வெற்றியை அதிக அளவு தீர்மானிக்குது. அப்படி பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியுடைய சீமானன் நேரடியாக பெண்களை ஈர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரா அப்படின்னா பெண்கள் அவரை மதிக்கிறாங்க, ஆனால் ஈர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களான்னு பார்த்தா பதிவான வாக்குகள் அப்படி சொல்லலை. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய உள்கட்டமைப்பு 234 தொகுதிக்கும் அவரால் வேட்பாளரில் அறிவிக்க முடியுது. 39+1 40 நாடாளுமன்ற தொகுதிக்கும் அவரால் வேட்பாளர் அறிவிக்க முடியுது. ஆனால் வாக்குச்சாவடி மையங்களில் பூத் கமிட்டி போட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 68,000 70,000 பூத் கமிட்டி உறுப்பினர்கள் தேவைப்படுறாங்க. கட்சி நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா ஒரு 3-3.25 லட்சம் உறுப்பினர்கள் தேவைப்படுறாங்க. இந்த மாதிரியான பூத் கமிட்டி கொண்ட உட்கட்டமைப்பு நாம் தமிழருக்கு வலுவாக இருக்கான்னா இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் ஒவ்வொரு பூத்லேயும் குறைந்தபட்சம் 3 பேர் இருக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் கூடிய 234 சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 5லேருந்து 8 வாக்குச்சாவடி மையங்கள் வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு 70,000 வாக்குச்சாவடி முகவர்களை நேரடியாக களத்தில் இறங்கி பணியாற்றக்கூடிய வல்லமை நாம் தமிழருக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு 60லேருந்து 70% வாக்குச்சாவடி மையங்களில் பூத் கமிட்டி உறுப்பினர்களை நாம் தமிழர்களை பார்க்க முடிஞ்சுது. ஆனால் எஞ்சி 40% 1-2 பேர் இருந்தாங்க. சில பூத்துகளில் அத்தகைய உறுப்பினர்களே இல்லாமலே இருந்தாங்க. இதுதான் அங்கே நேரடியாக வரக்கூடிய அந்த வாக்காளர்களை கேன்வாஸ் பண்ணுது. அந்த இடத்துல கேன்வாஸ் பண்ணக்கூடாது. ஆனாலும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பிரதிநிதி உட்காந்துட்டு இருக்காங்க. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, பாமகன்னு இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சிக்கும் பூத் கமிட்டியிலேருந்து யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் உட்காந்துருக்கும்போது அந்த கடைசி நேர சிந்தனை ஒரு வாக்காளருக்கு இவர் இந்த பாயிண்ட்டை சொன்னார்ல, நாம் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கும். அதுக்கான வாய்ப்பை பூத் கமிட்டி இல்லாதனால நாம் தமிழர் சில இடங்களில் தவற விட்டுருக்கின்றது தான் உண்மை. சமீபத்தில் கட்சி ஆரம்பித்த தாவேகா, தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி ஆரம்பித்த விஜய் முதலாவதாக செய்த காரியம் என்ன அப்படின்னா வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் கோயம்புத்தூரில் ஒரு பிரம்மாண்டமாக ஒன்று நடத்தினார். அடுத்தடுத்து வேலூரில், கடலூரில், திருச்சியில், மதுரையில் நடத்த இருக்கிறார். அதாவது உள்கட்டமைப்பு திராவிட கட்சிகள் திமுகவோ அதிமுகவோ ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, மக்கள் மன்றத்தில் எப்படி அவங்களால கொண்டு போய் சேர்க்க முடியுது, ஒரு குற்றச்சாட்டில் வைக்க முடியுது அப்படின்னா அவங்க கிளை கழகம் வரைக்கும் ஒரு நிர்வாக கட்டமைப்பு வச்சுருக்கிறாங்க, வாக்குச்சாவடி முகவர்கள் வச்சுருக்கிறாங்க. அவங்க நேரடியாக திண்ணை பிரச்சாரமோ தெருமுனை கூட்டங்களோ அவங்க நடத்துகிறாங்க. அந்த வீதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை போய் சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க. இத்தகைய ஒரு கட்டமைப்பை முக்கியம் நினச்சதுனால தான் விஜய் தாவேகா கட்சிக்கு வாக்குச்சாவடி முகவர்கள் வேணும், இந்த மே மாத இறுதிக்குள்ளாக
அதாவது ஜனநாயகன் படப்பிடிப்பை முடித்துவிட்டு நான் நேரடி அரசியல் களத்திற்கு வருவதற்கு முன்னதாக தமிழ்நாடு முழுவதும் வாக்குச்சாவடி முகவர்கள் போட்டிருக்கணும் அப்படின்னு மாவட்ட செயலாளருக்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா 2010 ஆரம்பித்து 2025 கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் இருக்குது. இந்த நேரத்துக்கு 234 தொகுதியிலும் எல்லா வாக்குச்சாவடி மையங்கள்லையும் அவங்களுக்கான பூத் கமிட்டி மெம்பர்ஸ் இருந்திருக்கணும். அதில் 60% மட்டும்தான் இருக்கிறாங்க. 40% இல்லாதது கூட அவருக்கு இந்த வாக்குகளை கவரக்கூடியது. அது பெண் வாக்குகளோ ஆண் வாக்குகளோ ஒட்டுமொத்தமாக வாக்குச்சாவடி மையத்திற்குள்ள ஒரு வாக்களிக்க ஒரு வாக்காளர் நுழையும் போது அவருடைய சிந்தனையில் என்னென்ன கட்சிகள் இருக்குது அப்படின்ற கடைசி நேர தகவலை பதிவு செய்கிறது இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் தான். அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி தன்னை சீர்தூக்கி பார்க்கணுன்றது இந்த காலத்தின் கட்டாயமாக நான் நினைக்கிறேன். அடுத்தபடியாக சமூக வலைதளங்களில் அதிக அளவு பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் இருக்குது, மறுக்கவே முடியாது. அவருடைய இன்ஸ்டாகிராம் பதிவுகளோ இல்லை ட்விட்டர் பதிவுகளோ இல்லாட்டி முகநூல் நேரலைகளோ இல்லாட்டி யூடியூப் நேரலைகளோ பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவுக்கு மில்லியன் கணக்கில் வியூ போகுது. கமெண்ட்டுகளே கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான கமெண்ட்டுகள் வருது. ஆனால் இது எல்லாமே ஒரு மெய் நிகர் உலகம்தான், கள யதார்த்தம் வேறாக இருக்குது. அப்போது அவருடைய ஆவேசமான பேச்சுக்களை நீங்கள் இன்ஸ்டா ரீல்ஸாக பார்த்து ரசிக்க முடியுது. அதனுடைய நேரலையில் இருந்து அவர் பேசக்கூடிய பாயிண்ட்டுகள் ஆமாம் இவர் சொல்கிறது கரெக்டு தானே. உதாரணத்துக்கு இப்போ அனகாபுத்தூர் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற காசா கிராண்ட் என்ற ஒரு கார்பரேட் நிறுவனத்தை நீங்கள் ஆக்கிரமிப்புன்னு சொல்ல மாட்டீங்க, இது பக்கத்தில் இருக்கிற குடிசையை நீங்கள் ஆக்கிரமிப்புன்னு சொல்லுவீங்களா அப்படின்ட்டு கேள்வி எழுப்பும்போது ஒரு பாமரனுக்கு ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு ஆமாம் சரியான பாயிண்ட் தான் அவர் பேசுகிறாருன்னு தோணும். இது ஒரு சோஷியல் மீடியாவுடைய ஒரு மைண்ட் செட். ஆனால் கள யதார்த்தத்துக்குள்ளே வரும்போது அதை வாக்குகளாக உருமாற்றுறதுக்கு களத்தில் நாம் தமிழருடைய தம்பிகள், அந்த கட்சியுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் அவங்க நின்று களமாடணும். அவங்க அதிகப்படியான ஒரு கூட்டங்களை, அதிகப்படியான மக்கள் சந்திப்புகளை நடத்தணும். சீமானுக்கு எங்கே போனாலும் மக்கள் திரள்றாங்க, பல்லாயிரக்கணக்கோர் நின்று அவருடைய பேச்சை கேட்குறாங்க. ஆனால் சீமான் நீங்களா 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பிரதிநிதிகள், அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒவ்வொரு பிராந்திய ஆளுமைகள் பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தகுந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் வேறு யாரும் எழுந்து வரல. இந்த 15 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் ஒரு 10 தளபதிகளாச்சும் அவர் தயார் செய்து இருக்கணும். நீங்கள் 1949 திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்குது, பேரறிஞர் அண்ணா ஆரம்பிக்கிறாரு. அப்போயும் அவருக்கு பார்த்தீங்கன்னா கருணாநிதி, எம்ஜிஆர், நாவலர் அப்படின்னு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தளபதிகள் பட்டாளம் இருந்தது. ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி பேரறிஞர் அண்ணா அவங்களை தயார்படுத்தியிருந்தார். அதனால தான் அவர் நேரடியாக களத்துக்கு போக முடியாத இடங்களில் கூட கலைஞரோ எம்ஜிஆரோ போகும்போது அந்த இடத்துல மக்கள் திரண்டு வரவேற்பு கொடுத்தாங்க. திமுக 1967 ஆட்சி கட்டலில் வரதுக்கு அது ஒரு காரணமாக அமைஞ்சுது. அப்படி பார்க்கும்போது சமூக வலைதளங்களில் மிக செறிவான உரையாடலை முன்னெடுக்கக்கூடிய சீமான் களத்தில் தனக்கு அடுத்தபடியான தம்பிகளை, தனக்கு அடுத்த தளபதிகளை உருவாக்கி பரவலாக்கத்தை, நாம் தமிழர் கட்சியை அடித்தட்டு மக்கள்கிட்ட ஒரு பரவலாக்கத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுவும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி முன்னால் உள்ள முக்கியமான சவால்களில் ஒன்று. இளைஞர்களை அதிக அளவுக்கு கவர்ந்திருக்கக்கூடிய சீமான் பெண் வாக்காளர்களை கவர்வதிலையும் நடுத்தர வயதினர், அதாவது 35 55 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆண் வாக்காளர்களை நோக்கி நேரடியான சில விஷயங்களை இன்னும் பேசாமல் இருக்கிறாரோ அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அவருடைய 10 ஆண்டுகளில் செறிவான உரையாடல்களில் மேடை பேச்சுகளில் பார்த்தீங்கன்னா 18 25 வயதுக்கு இடையிலான அந்த இளைஞரை நோக்கி பல்வேறு கேள்விகள் எழுப்புறாரு. நீங்கள் என்னவா இருக்கீங்க, என்னவா ஆக போகிறீங்க, என்ன மாதிரி சிந்திக்க இருக்கிறீங்க, உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு வராரு. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு 4.5 கோடி 5 கோடி வாக்குகள் பதிவாகுதுன்னா அதில் இந்த இளைஞருடைய வாக்கு அந்த 18 25 பார்த்தீங்கன்னா 1 கோடி தான் அந்த வாக்குகள் பதிவாகும். எஞ்சி 3 கோடி சொச்சம் வாக்குகள் பார்த்தீங்கன்னா 3.5 கோடி அளவுக்கான வாக்குகள் பார்த்தீங்கன்னா பெண் வாக்காளர்களும் இந்த நடுத்தர வயதினரும். அப்போ வாக்குகள் அடிப்படையில் இவர் தன்னுடைய பிரச்சார யுக்தியை, அதாவது சீமான் தன்னுடைய பிரச்சார யுக்தியை பெண் வாக்காளர்கள், மத்தியம வயதினர் இவர்களை நோக்கியும் திருப்ப வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாரோ. ஒரு தேர்தல் அரசியல் பாணியில் நான் சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகள், கோட்பாடுகள், அவர் இந்த 36 லட்சம் அளவுக்கு வாக்குகள் வாங்கியிருக்காருன்னா அவர் தொடர்ச்சியாக பேசி வந்ததின் செயல்பாட்டின் வெளிப்பாடு தான், அதை மறுக்கவே இல்லை. ஆனால் 2026 நீங்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள்ளே உங்களுடைய பிரதிநிதிகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வெறும் இளைஞர் வாக்குகள் மட்டும் பத்தாது, பெண் வாக்காளர்கள், மத்தியம வயது வாக்காளர்கள், இந்த 2 பேருடைய ஆதரவு தேவைப்படுது. அதை ஈர்ப்பதற்கு கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியுடைய மிகப்பெரிய சவால்கள் ஒன்று தான். அதை நோக்கி சீமான் தன்னுடைய கவனத்தை திருப்ப வேண்டியது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக 40 இடங்களில் 5 இடங்களில் நாம் தமிழர் கட்சி 3வது இடத்தை பிடிச்சது. அதிகபட்சமாக சிவகங்கை தொகுதியில் எழிலரசின்ற வேட்பாளர் 1,63,000 வாக்குகள்லாம் வாங்கியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த சட்டமன்ற தேர்தலில்
பல இடங்களில் அவங்க 3வது இடத்துலையோ 2வது இடத்துலையோ கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஏன் ஒரு சில தொகுதிகளில் அவங்க வெற்றி பெற்றவும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதற்கு வெறும் இளைஞர் வாக்குகள் மட்டும் போதாது. பெண் வாக்காளர்கள், மத்தியம வயது வாக்காளர்கள் இவங்களுடைய ஆதரவும் தேவை. சீமான் தன்னுடைய சமூக வலைதள பதிவுகளில் எந்த அளவுக்கு தீவிரமாக இயங்குகிறாரோ அதே அளவுக்கு களத்திலையும் அடுத்தடுத்த தளபதிகளை உருவாக்கி களமாட வேண்டியது. இது 3 தான் மிக முக்கியமான சவால்களாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறதா நான் பார்க்குறேன். இது போன்ற விரிவான தகவல்களை உள்ளடக்கிய வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.